மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் 14 கேள்விகள் அடங்கிய குறிப்புக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு, கேரள அரசுகள் முறையிட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்கள் மீது ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனக்குரிய சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி 14 கேள்விகளுடன் உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பு அனுப்பியிருந்தார். இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் கடந்த 22ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு மீது மத்திய அரசு, மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு எதிராக தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளன. அதில் குடியரசுத் தலைவரின் கேள்விகள் அடங்கிய குறிப்புக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டுமென முறையிட்டுள்ளன. குடியரசுத் தலைவரின் இந்த குறிப்பு சட்டத்தை சீர்குலைத்து உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முடிவுகளை மீறுவதற்காக மாறுவேடத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீடு என தமிழ்நாடு அரசு பதில் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளது. குடியரசுத் தலைவரின் கேள்விகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறும் வகையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. சத்தீஸ்கரில் கேரள செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் உள்ள துர்க் எனும் ஊரில் ஆட்கடத்தல் மற்றும் மதமாற்ற முயற்சியாக கேரளாவைச் சேர்ந்த பிரீத்த மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் ஆகிய 2 செவிலியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 3 இளம் பெண்களை வேலைவாய்ப்பு என்ற பெயரில் ஆக்ராவிற்கு அழைத்துச் சென்று மத மாற்றம் செய்ய முயற்சிப்பதாக பஜ்ரங் தள் அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதை கண்டித்து கேரளாவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கேரள செவிலியர் கைது நடவடிக்கைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் தள பதிவில் பஜ்ரங் தள் அமைப்பின் தவறான குற்றச்சாட்டால் கேரள செவிலியர்கள் கொடுமைக்கு ஆளானது மிகவும் கவலை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக மாநில அரசின் செயலற்ற காரணத்தால் குறிவைத்து தாக்கப்படும் வகுப்புவாத நிகழ்வுகள் ஆபத்தான போக்கை காட்டுவதாக உள்ளது என்றும் இந்திய சிறுபான்மையினர் கண்ணியத்துடனும் சம உரிமையுடனும் பயமற்றும் வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தனது எழுச்சி பயணத்திற்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்கும் வரை தான் ஓயப்போவதில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் இப்பயணம் குறித்து அறிக்கை விடுத்துள்ள அவர் இதுவரை 10 மாவட்டங்களில் 46 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 18.5 லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்துள்ளதாகவும் அவர்களின் குறைகளை கேட்டு மனநிலையை அறிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தான் சென்ற இடங்களில் எல்லாம் தன்னை விவசாயிகள், கைத்தறி நெசவாளர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள் சந்தித்து அவர்கள் படும் வேதனைகளை எடுத்துக் கூறியதாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் அவர்கள் பெற்ற நன்மைகளையும் பயன்களையும் கூறி பெருமை அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். உறுப்பினர் சேர்க்கைக்கு OTP பெற தடை விதித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களிடம் திமுகவினர் வலுக்கட்டாயமாக OTP பெறுவதாக குற்றம் சாட்டி ராஜ்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பதும் OTP பெறுவதும் சட்டவிரோதம் என தெரிவித்தது. OTP விவரங்களை யாருடனும் பகிர வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை எச்சரிக்கை விடுத்து வரும் சூழலில் உறுப்பினர் சேர்க்கைக்காக ஏன் OTP கேட்க வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். மேலும் திமுகவினர் நடத்தி வரும் உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் OTP பெற இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க கோரி காவல்துறைக்கு மனு அளித்ததை தொடர்ந்து தற்போது உள்துறை செயலருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உரிமை மீட்க, தலைமுறை காக்க என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் கடந்த 25ஆம் தேதி நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். அனுமதி பெறாமல் அன்புமணி நடைப்பயணம் மேற்கொள்வதாகவும் அதற்கு தடை விதிக்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் DGP அலுவலகத்தில் புகார் கடிதம் அளிக்கப்பட்டது. இருப்பினும் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க கோரி உள்துறை செயலாளர் தீரஜ்குமாருக்கு ராமதாஸின் நேர்முக தனி உதவியாளரான சாமிநாதன் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் அன்புமணி நடைப்பயணத்திற்கு நிறுவன தலைவரிடம் எந்த அனுமதியும் கேட்கப்படவில்லை என்றும் இந்த நடைப்பயணத்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் அன்புமணி ராமதாஸ் என்று குறிப்பிடாமல் அன்புமணி என்று கூறப்பட்டுள்ளது.
மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுகவின் இன்பதுரை மற்றும் தனபால் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவைச் சேர்ந்த பி. வில்சன், சண்முகம், எம். அப்துல்லா, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரது பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து 6 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யத்தைச் சேர்ந்த 6 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் பி. வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் கடந்த வாரம் எம்பிக்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் அதிமுகவின் இன்பதுரை, தனபால் ஆகியோர் மாநிலங்களவை எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் இந்த கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். ஏற்கனவே அதிமுக சார்பாக தம்பிதுரை, சி. வி. சண்முகம், தர்மர் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ள நிலையில் தற்போது இன்பதுரை, தனபால் ஆகியோர் பதவியேற்றுள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. தெலங்கானாவில் பெற்ற குழந்தையை பேருந்து நிலையத்தில் தனியாக விட்டு சென்றதுடன் காதலனுடன் தப்பி ஓடியிருக்கிறார் பெண் ஒருவர். தெலங்கானா மாநிலம் நல்லகுண்டா நகர பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்த சுமார் 3 வயது மதிக்கத்தக்க குழந்தையை தேடி யாரும் வராத காரணத்தால் அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். பேருந்து நிலையத்திற்கு வந்த போலீசார் குழந்தையை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பெண் ஒருவர் அந்த குழந்தையை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து வந்து தனியாக விட்டுவிட்டு ஒரு ஆணுடன் வேகமாக அங்கிருந்து செல்வது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் தந்தையை காவல் நிலையத்திற்கு வரவழைத்த போலீசார் குழந்தையை அவருடன் அனுப்பி வைத்தனர். சோனி நிறுவனத்தின் காப்புரிமை தொடர்பான வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சோனி மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா நிறுவனம் இளையராஜாவின் இளையராஜா மியூசிக் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு எதிராக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அதில் ஒலிப்பதிவுகளில் சோனி நிறுவனத்தின் பதிப்புரிமையை இளையராஜாவின் நிறுவனம் மீறியதாகவும் இதனால் 1.5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் முறையிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சோனி நிறுவனத்திற்கு எதிராக காப்புரிமை தொடர்பான மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதால் மும்பை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வு இளையராஜாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு விஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது பள்ளிச் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து குற்றவாளியை தனிப்படை அமைத்து தேடி வந்த காவல்துறையினர் சூலூர்பேட்டையில் உள்ள தவாவில் பணியாற்றும் அசாம் மாநில இளைஞர் ராஜு விஸ்வகர்மா என்ற இளைஞரை கைது செய்து தமிழ்நாடு அழைத்து வந்தனர். அவரிடம் விடிய விசாரணை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் கடந்த சனிக்கிழமை உடல்நல பரிசோதனைக்கு பிறகு திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது அவருக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராஜு விஸ்வகர்மாவை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்று அடைத்தனர். இந்த நிலையில் ராஜு விஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க ஆரம்பாக்கம் போலீசார் திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு மீதான விசாரணை இன்று வரவுள்ளது. திருப்பூரில் சொத்து தகராறு விவகாரத்தில் வழக்கறிஞர் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பள்ளியின் தாளாளர் உட்பட 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். தாராபுரத்தை அடுத்த சிறுகிணறு பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது அண்ணன் மகனான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் பள்ளி இருக்கும் இடத்தில் தனக்கும் இடம் இருப்பதாக கூறி வழக்கு தொடுத்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அனுமதியின்றி கட்டப்பட்ட 4வது மாடி நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடித்து அகற்றப்பட்டது. இதனால் முருகானந்தம் மீது தண்டபாணி கடும் ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளிக்கு பின்பகுதியில் அவரது இடத்தில் முருகானந்தம் இருந்தபோது மர்ம கும்பல் அரிவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. இந்நிலையில் பள்ளி தாளாளர் தண்டபாணி, கூலிப்படையினர் 4 பேர் என 5 பேர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கால் ரொம்ப சூம்பி போயிருக்குதே, போலியோ அட்டாக்கான கோழியா? யோ, நீ தர 5 ரூபாய்க்கு யானை கலையா வைப்பான். சாப்பிட்டு போயா. சரி காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். இந்த காட்சி மூலம் பிரபலமான காக்கா பிரியாணி போன்று வவ்வால் சில்லி சிக்கன் விற்று வனத்துறையிடம் சிக்கியுள்ளனர் சேலத்தைச் சேர்ந்த 2 பேர்.
சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த டானிஷ்பேட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் அடிக்கடி துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வனச்சரகர் விமல்குமார் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகள் தொப்பூர் ராமசாமி மலைப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மீண்டும் துப்பாக்கி சத்தம் கேட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பிடித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் 2 பேரும் டானிஷ்பேட்டையைச் சேர்ந்த கமல் மற்றும் செல்வம் என்பது தெரியவந்தது. இவர்கள் வனப்பகுதியில் மரங்களில் தொங்கும் பழம் தின்னி வவ்வால்களை வேட்டையாடி சமைத்து சில்லி சிக்கன் என்று கூறி தங்கள் சிற்றுண்டி கடையில் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கமல் மற்றும் செல்வத்தை வனத்துறையினர் கைது செய்தனர். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் ஆதார் ரேஷன் அட்டையை நிராகரிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை ஆவணமாக ஏற்க தேர்தல் ஆணையம் மறுப்பதாக மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் ஆதாரை இருப்பிட ஆவணமாக ஏற்க முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் மீண்டும் வாதிடப்பட்டது. ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை இருப்பிட ஆதாரமாக பெறுவதில் என்ன பிரச்சினை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆவணங்களில் பிரச்சினை இருந்தால் தனிப்பட்ட நபர்கள் மீது நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கலாம் என்றனர். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆதார் அட்டையை நிராகரிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலை ஆகஸ்ட் 1ஆம் தேதி திட்டமிட்டபடி வெளியிடலாம் என கூறி வழக்கு விசாரணையை இன்று காலை 10:30 மணிக்கு ஒத்திவைத்தனர். பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பெங்களூரு காவல் ஆணையர் தயானந்தா உள்பட 4 காவல்துறை உயரதிகாரிகளின் சஸ்பெண்ட் உத்தரவை கர்நாடக அரசு ரத்து செய்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றதால் பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் சின்னசாமி கிரிக்கெட் மைதானம் முன்பு திரண்டனர். இதனால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பெங்களூரு காவல் ஆணையர் தயானந்தா உள்பட 4 காவல் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக நீதித்துறை ஆணையமும் நீதிமன்ற குழுவும் விசாரணை அறிக்கை சமர்ப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டி தங்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டுமென காவல் அதிகாரிகள் மனு அளித்திருந்தனர். இதை ஏற்று அவர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை கர்நாடக அரசு ரத்து செய்துள்ளது. அதே நேரம் அவர்கள் துறை ரீதியிலான விசாரணையை எதிர்கொள்ள வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து, கம்போடியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற போர் முடிவுக்கு வந்துள்ளதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். எல்லை பிரச்சினை காரணமாக கம்போடியா, தாய்லாந்து நாடுகள் இடையே போர் மூண்டது. இதில் இரு தரப்பையும் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கானோர் இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்தனர். இதையடுத்து இரு நாடுகளும் அவர்களது தூதர்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளச் சென்ற தாய்லாந்து பிரதமர் பியூம்தம் வீச்சா எச்சாய் மற்றும் கம்போடிய பிரதமர் ஹூன் மனெட் இருவரும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இல்லத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போரை முடிவிற்கு கொண்டு வருவதாக இரு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன.